5 மணிக்கு எந்திரிச்சவ இன்னும் நிக்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னைக்குதான் நமக்கு ஒரு விடுவு காலம் வருமோ தெரியல. எம்மா காப்பி போட்டியாம்மா? ஆளாவா உனக்கு இப்பதான் விடிஞ்சுத. காலையிலே கடந்து பாத்திரத்தை அந்த உருட்டு உருட்டிட்டு அடக்கேன்னு ஒரு எட்டு அடுப்பங்கரையில வந்து எட்டி பாப்போன்னு நினைச்சியாளா? எம்மா எந்திரிச்சுதான் பல்ல விளக்கிட்டு நேரம் இங்கதான் வாரேன். மணி இப்பதான் 6 ஆகுது. ஏன் இப்ப கத்திட்டு அடக்க? காப்பி போட்டியான்னு தானே கேட்டேன். நான் 4:30க்கே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு உங்க அப்பா இன்னைக்கு சோறு கறி எல்லாமே செஞ்சு கொண்டு வந்துருங்க, ஒரு பொருள் கிடையாதுன்னுட்டாரு. இப்போ எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். இந்த இவனை சதீஷை எழுப்பி விடு, அவளை கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லட்டும். நான் கிடந்து இப்ப பேய் கிடையாது. அவன் காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி காலையிலே கொண்டு போய் இதை சைக்கிள் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தான்னா எனக்கு ஒரு வேலை மிச்சம்ல. அதுக்குதான் கிடந்து காலையிலே செஞ்சிருக்கேன். இப்ப சதீஷை எழுப்பி விடணும், அவ்வளவுதானே. இந்தா போறேன் இரு. காப்பி காப்பி அடுப்புல கிடக்கலாம் தாரே, போய் அவனை முதல் எழுப்பு. சரிம்மா. அந்த நாய் எழுப்புனால எட்டிக்கிட்டு மிதிப்பான ஒன்னத்துக்கு ஆகாதுமா அந்த பிள்ளைகளு. செல்லக்குட்டி செல்லக்குட்டி, மாமி உனக்குத்தான். 2 பேரும் சண்டை போடாதீங்க. இவன் தூக்கத்துல யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? மம்மு டார்லிங், நான் இருக்கம்ல, நீ எதுக்கு அழுவுற? இது ஒரு பரதேசி, கனவுலே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். சதீஷ் எந்திரில, அம்மா கூப்பிடியா பேரு. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா ஓடி பேரு. என்னைய டிஸ்டர்ப் பண்ணனா மூக்கே குத்திடுவேன் பாத்துக்க. பேல நாய, அம்மாட்ட சொல்றேன் இரு. எம்மா இங்க பாருமா ஓ மோனே. என் கனவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு மறுபடி வேற 2 பேரும் எனக்காக சண்டை போட்டு போட்டி போடுவாங்களான்னு தெரியலையே. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சோடா புட்டி தான். சரி, ட்ரீம் மறுபடியும் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவோம். என்னடா அவளை எழுப்ப சொன்னதுக்கு நீ இங்க வந்து ஏன்ட்ட காட்டு கத்திக்கிட்டு இருக்க? அவன் அடிக்க வராம நீ எப்ப எழுப்பணும்னா எழுப்பு. நானும் போய் அவனை எழுப்ப மாட்டேன். தூரன் அவளை போய் நான் பாத்துக்கிடியே. போ போய் 4 சங்குலே மீய கொடு. அப்பதான் அவன் எல்லாம் சரிபட்டு வருவான். எனக்கு காப்பி குடிச்சாதான் மூளை வேலை செய்யும். காலையிலே ஒரு டம்ளர் காப்பி காண்டி நம்ம கண்ட நைட்டெல்லாம் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. இல்ல சதீஷ், அப்பாக்கு சுவார் கொண்டு போடும்ல, எந்திரி. இந்த வீடியோவை பாரு. அப்படி என்னத்தல வீடியோ பார்க்கணும்? இப்ப நான் ஒருவர் உங்கள் தூக்கத்தை கெடுத்து விட்டால் அவர்கள் இப்போது சிறைக்கு செல்ல வேண்டி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, ஏன்னா நிம்மதியா தூங்குறது உங்களோட அடிப்படை உரிமை. யாராவது வேணும்னே உங்க தூக்கத்துல இடையூறு செஞ்சாலோ இல்ல உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலோ அது சட்டப்படி ஒரு குற்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 21வது பிரிவின் படி யாராவது உங்களை ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து காரணமே இல்லாம எழுப்பினா அவங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் சிறை தண்டனை வாங்கி தர முடியும். ஒழுங்கு மரியாதையா போய் உங்க அப்பனுக்கு சுவாத்து வாளியை கொண்டு போய் கொடுத்துட்டு வா சொல்லிட்டேன். அம்மா சரி ரைட் டுடே அதான் ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டேன்ல, நான் போறேன். அதுக்கு முன்னாடி கக்கூசு போயிட்டு வந்துடுறேம்மா. இன்னும் 2 நிமிஷத்துல சுவாத்து வாளி செடியை தூக்கிட்டு நீ கிளம்பல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. காலைக்கடன் முடிக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? ஏ ஏ ஏ ஏ கொஞ்சாங்கோ வா 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 கொஞ்சாங்கோ. குரங்குக்கு குரங்குன்னு பேர் வச்சதாருடா, கரடிக்கு கரடின்னு பேர் வச்சதாருடா. கொஞ்சாங்கோ ஏ ஏ ஏ ஏ கொஞ்சாங்கோ. இவ கிறுக்கி தூர பேரு பல்லு வளைக்கிட்டு இருக்கேன், மூஞ்சிலே காரி துப்பிடுவேன் பத்துக்க. ஒழுங்கு மரியாதையா ஓடி பேரு. அம்மா குதுங்க வந்து இவள பாரு. உங்களுக்கு வர வேலையே இல்ல. மீனுக்கு சளி பிடிக்குமா? காக்காவுக்கு தான் முடி நரைக்குமா? கடல் தண்ணி தீண்டு போகுமா? மழை கூட தான் நகர்ந்து போகுமா? எளிதா புளி தேடுமா? புளிக்கு காய்ச்சல் அடிக்குமா? முதலைக்கு பல்லு வலிக்குமா? மாடுத பாலை குடிக்குமா? ஏ கொஞ்சாங்கோ மண்டையிலே கொட்டிடும் பத்துக்க தூர வெயிறு. எரிச்சல கலப்பாதவ. ஏ அப்பா, என் பிள்ளைக்கு எம்பிட்ட அறிவு எப்படி எல்லாம் அந்த மூளையை யோசிக்குது பாத்தியா? இந்த கேள்விலாம் எனக்கும் பல நாள் உண்டு. இன்னைக்கு இவளுக்கு இந்த அறிவு வந்திருக்க. முட்டா பையன் மோளுக்கு வரும் வரும், எல்லா அறிவும் இப்பதான் வரும். சரி, அந்த பாட்டு பிடிக்கலன்னு உனக்கு இன்னொரு பாட்டு பாடுறேன் பாரு. நாங்க தான் மாடு, பக்கத்துல வந்து பாடு, முட்டி போட்டு ஆடு, சுத்தி பாரு காடு, பிரச்சனை பண்ணாம நீ ஓடு. என் பேர் பண்ணி, என்னோட ராசி கண்ணி. எம்மா நீமா விக்கல் வந்தா குடி தண்ணி. நாங்க தான் பொண்ணு, டயட்னு சொல்லி தின்னுவோம் 2 பண்ணு. பிரியாணி அண்டாவை பார்த்துட்டா துடிக்குமே எங்க கண்ணு. சாப்பாட்டு விஷயத்துல எப்பயுமே நாங்க நம்பர் 1. எல்லாம் என் பேரு ஆமை, நான் பிறந்தப்ப இருந்தே ஊமை. பாடுறானுக்காம எல்லாம் இந்த பாட்டை ஜட்டில 2 ஓட்டை. நான் தாண்டி முட்டை மாம்பழத்துல கொட்டை,
வாழையில பட்ட உங்க அப்பந்தால சொட்ட ஆடி தாலி கட்ட. இவ கிறுக்கி எல்லாம் ஒன்னாலதான் ஐயா 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 என்ன புதுசா இப்படி பாடிக்கிட்டு இருக்கீரு? நாங்களும் எல்லாம் போன்ல பார்த்தோம்ல. அம்மா ஏ என்னடா இவதான் கண்டதையும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட நின்று ஆடிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நீங்களும் அதே மாதிரி பாடிக்கிட்டு இருக்கீங்க. நானும் இந்த மாதிரி போன்ல பார்த்தேன் பார்த்துக்க, அதான் படிச்சேன். இந்த ஏஐ வந்ததுன்னா வந்துச்சு, அவ்வளோரும் இப்படி எடுத்து போடியாவன்னு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை நம்புங்க. வீட்டுல யாராவது ஒண்ணு சொன்னா அதை நம்பாதீங்க. வானவில் தான் கலர் போகுமா? இப்ப நீ போற பேரு முதல்ல தாண்டி. எம்மா பாருமா அவளை, எனக்கு ஏழை பிள்ளை இப்படி எட்டி உதைச்ச. காலையில வந்து அவ்வளோ கடுப்பேத்திட்டு இருக்கிய, தூரம் போங்க. லட்சுமி வா, அவங்கள சண்டை போடுவோம், அப்புறம் சேர் வாழுவேன். இதுல போய் நீ தலையிடாதவா, நமக்கு நிறைய வேலை கிடக்கு. அதுவும் சரிதான், வாங்க. இப்ப கொம்மி அவ பாட்டுக்கு போறா, அப்புறம் இவ்வளவு நாளும் மிதி மிதிப்பான்னு பார்த்தா இன்னும் என் காத்துக்குள்ள வந்து கரையாதுன்னு சொன்னா வந்து கரைஞ்சுக்கிட்டே இருக்கா, வேற கடுப்பாவாதோ. தூரம் வேறு பத்துக்க கொஞ்சாங்கோ. சிப்ப நான் போறேன் அப்படிதான் ஓடு. எம்மா பிட்டிலே மீச்சு விட்டா போல இருக்கு, என்னாலும் வலிக்குது. இன்னைக்கு இதை சாக்கு போட்டே காலேஜ் லீவு போட்டுறணும். அம்மா அட என்ன நீ காலங்கத்தாலே வழியை மறைச்சிக்கிட்டு நிக்க, தூரப்போ. எங்க ஆடியே முடிய போகுதுங்க, நீங்க எனக்கு தடவை ஆடி ஆஃபர்ல ஒண்ணுமே வாங்கி தரல. இங்க மனுஷன் இஎம்ஐ கட்டியே ஆடி போயிருக்கான், இதுல ஆடி தள்ளுபடி வேணுமா? ஆடி தள்ளுபடி வழக்கு அட போமாங்கிட்டு. எனக்கு ஆடி மாசத்துல ஏதாவது ஒரு துணி எடுத்தே ஆகணும், ஆடி தள்ளுபடியில. எனக்கு இப்ப காசு தருவீங்களா மண்டியில? இங்க பாரு, கையில காசு இல்லாத காரணத்தினால இந்த தடவை ஆடியவே நான் தள்ளுபடி பண்ணிட்டேன். போங்கிட்டு வந்துட்டா காசு வேணுமா? காசு எத்தனை சுடிதார் இருந்தாலும் தான் ஒன்னையும் தான் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அலைவா. இவளுக்கு துணிமணி எடுத்து ஓயாம நமக்கு காசு வேணுமா? காசு மனுஷனை கிறுக்கனாக்கி விடுவாளுவேன். போலா தொப்பி போ. தள்ளுபடியா பண்ற தள்ளுபடி? ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்து அணைக்கணும் வருவல்ல, அப்ப பாத்துக்கிடுறேன். தலையே 10 பைசா நமக்கு வெளியே நீட்ட முடியுங்க. இப்ப தாகாரி ஏகட்டும் தங்கச்சியாரி ஏட்டனா உடனே காசை கொண்டு போய் கொடுத்துருவான், வாரி இறச்சிருவான். நம்மள ஆண்ட அணகட்டும் இவனுக்கு இழிச்சாய் மாதிரி தருது. இவன் 2 பேரும் வேலைக்கு வச்சதுக்கு பதிலா சும்மாயே இருந்திருக்கலாம். நான் தான் அந்த மாட்டை தேடி தெரிய வேண்டி இருக்கு. அவனும் எனக்கு என்னன்னு இருக்கானுவேன். நானும் நேத்தே மாட்டை தேடி பிடிச்சி வீட்டுல கட்டியிருப்பானுவேன் நினைச்சேன்னா தெரியலக்கா, எங்க போச்சுன்னே தெரியல, எங்களால தேட முடியலங்கானுவேன். இவனால என்னத்தை சொல்ல? ஏ மாரசாமியரே, என்னடா பெரிய பொண்ணு, எங்க போயிட்டு வர? கடைக்கு போய் பச்சை மிளகா வாங்கிட்டு வரேன்க்க. சட்னி வைக்க பச்சை மிளகா இல்லை நிச்சயங்க மாமியார். அதான் நான் பக்கத்தில் யார் வீட்டிலாவது 2 வாங்கிடியேன்னு. வேண்டாம் வேண்டாம், அவளோட போய் கேட்டால் இல்லம் போலுவேன், நம்ம வீட்டில் வந்து எல்லாரும் வாங்கிட்டு போலுவேன், நீ நேராக போய் கடையிலே போய் வாங்கிட்டு வா நிச்சி. அதான் பச்சை மிளகா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நானும் சட்னி வைக்க தான் பொட்டுக்கடலை இல்லைன்னு பொட்டுக்கடலை வாங்க போறேன். உங்கள் முகம் யாரையாவது அனுப்பி விட வேண்டியதானே? அவ்வளோதானே. காலையில இருந்து என்ன பாட்டு கச்சேரி வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் பொடி அளவு திரும்ப குடும்பத்தோட ஒரே கச்சேரியா போச்சு போ. என்ன கச்சேரிக்க? சரி அதை விடு. காலையில பால் வாங்க போனோம்னா அங்க ஆள் இல்லையே, எங்க பத்திராளியக்கா? நாங்க பாத்திரத்தை வச்சுட்டு தான் வந்தேன். பால் வாங்க போயிட்டு வேற பால் கிடைக்காம வீட்டுல கடுங்காப்பியா தான் போட்டு குடிச்சேன். ஆமா மைனி எங்க வெளியே தூரம் எங்க போயிட்டோ தெரியலையே. 4 பேர்ட்ட சொல்லி வச்சாலாவது மாடுக்கா வருமானு பாப்போம். உங்க மைனி எந்த போறாவல? ஏன் பத்திராளியக்கா? என்ன லட்சுமி? என்ன காலையில பால் வாங்க வீடு தேடி வந்தனா வீட்டுல ஆள் இல்ல, நான் பாத்திரத்தை வச்சுட்டு தான் வந்தேன். நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நேத்து 2 கறவை மாட்டை காணும் லட்சுமி, அதை தேடி பிடிச்சு கூட்டுவாங்களா என்னன்னா அவனும் மாடு மேய்க்கிறதுக்கு 2 பேரும் போட்டிருக்கேனே, ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு அலைவாங்கன்னு என்ன தலை கொண்டு விட்டானுன்னு தெரியல. எங்கேயும் கொண்டு போய் மாட்டை வித்துட்டானுங்களா என்னமா, இன்னும் வீடு வந்து சேரல. சரி ராத்திரிக்குள்ள பிடிச்சி கட்டிருப்பானு காலையில கேக்கே, அது என்ன வீட்டுக்கே வரல, எங்க வச்சுன்னு தெரியலங்கானுவ அசால்ட்டா. அதான் விடிஞ்சதும் விடியாதமா கொஞ்சம் பாலை கறந்து சொசைட்டிக்கும் கொடுக்கணும்ல, வீட்டுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு இங்க ஊருக்குள்ள எப்பயும் இதுவா கொடுத்துக்கிட்டு இருப்போம்ல தரவா, அவியலுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு சொசைட்டிக்கு கொடுத்து விட்டுட்டு மாட்டை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏதோ வயக்காட்டு வெளுக்க மாதிரி வேற எங்கேயும் போயிருச்சா, இல்லைன்னா வேற மாடுவோ கூட சேர்ந்து அது வேற ஊர்களுக்கு வேற யாரு கூடயும் போயிருச்சா என்னன்னு தெரியல. அதான் அந்த மாடசாமி என்ன கோயந்தனெல்லாம் பார்த்து கொஞ்சம் மாடு கிட்ட சொல்லி வச்சா, 4 பேர்ட்ட சொல்லி வச்சா இந்த ஒரு மாடு மாடு அங்கே நிற்கு இங்கே நிற்குன்னு எதாவது சொன்னாவன்னா போய் கட்டிட்டாவது கூட்டிட்டு வரலாம்ல, அதுக்கு தான் சொல்லிட்டு வாரேன்.
அடப்பாவமே, வேலைக்கு பயவுல வச்சு அவங்க இந்த மாதிரி இருக்கானு என்ன சம்பளத்துல கை வைப்பேன்னு சொல்லுங்க, அப்பதான் அவங்களுக்கு பயம் இருக்கும். ஆமா, இப்ப அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஒருத்தருக்கு வேலை கிடையாது, நானே மாடு ஆடுவெல்லாம் மேய்ச்சிக்கிடியே. ஒருத்தரும் வேலைக்கு வேண்டாம், மாடு மட்டும் வீடு வந்து சேரலன்னா இன்னும் 2 நாள் தான் பார்த்தேன், வந்து சேரலன்னா துரத்தி விட்டுருவேன்னு இருக்கேன். சரி வரலன்னா அனுப்பிட வேண்டியதுதான். இவனோட வச்சுக்கிட்டு ஒரு பிரோஜனம் கிடையாது. இவனுக்கு சாப்பாடு நேரத்துக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இவனுக்கு பாடு பார்த்துக்கிட்டு கிடக்காதான் நம்ம ஆகும். இவ்வளோ வேற இதுல ரெக்கமெண்டேஷன் ஐயா கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சிருவானுவேன். வெளியிலலாம் கொண்டு போய் மாட்டை வித்திருக்க மாட்டானுங்க, பயப்படாதீங்க. மாடு மட்டும் வரல, அவனோட போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறா இல்லையான்னு பாரு. நான் வாரேன் லட்சுமி, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. எக்கா அப்ப பாலுதான் இப்ப கடைக்கு போயிட்டு வந்து வாங்கிட்டு போட்டுமா? வா வீட்டுலதான் இருப்பேன். அப்ப கடைக்கு போயிட்டு பொட்டு கடலை வாங்கிட்டு அப்படியே நேரா வந்து பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். சரி லட்சுமி, நானும் கடைக்கு போயிட்டு அப்புறம் பாப்போம், வாரேன். சரிக்கா. என்னப்பா நீ பொண்ணு பார்க்க கூப்பிட்டா கூட இப்பெல்லாம் வர மாட்டேங்கிறியாமே, என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, எனக்கு கல்யாணத்துல ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. லேய், உங்க அக்கா நீ கடைசியா பார்த்து அந்த பிள்ளை நினைப்பிலேயே இருக்காங்க அப்படியா? அது இல்ல மாமா, அந்த பிள்ளைக்கு எனக்கு 10 வயசுக்கான வயசு டிஃபரெண்ட் இருக்குன்றதுனால அந்த பிள்ளை எப்படி ஓகே சொல்லாதுன்னு எனக்கே தெரியும். அதனால அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கலாம் மாமா. பாப்போம், அது நடக்கும்போது நடக்கட்டும். ஏங்க, ஒரு லெட்டர் ஒண்ணு நேத்தே வந்துச்சு, ஆனா உங்ககிட்ட தரணும்னு இருந்தே மறந்துட்டேன், பத்துக்கிடுங்க. நாங்க இது என்னன்னு பாருங்க. அதெல்லாம் நமக்கு ஒன்றும் படிக்க தெரியாது, நீங்க வந்து தம்பிட்டே கொடு, அவனே படிச்சு சொல்லுவான் எதா இருந்தாலும். அதுவும் சரிதான். தம்பி, இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்லு. நான் பார்த்தேன், பூரா இங்கிலீஷ்ல இருந்து பத்துக்க, எனக்கு ஒன்றும் புரியல சரியா. அதான் சரி அப்புறமா ஒன்டே தருவுன்னு இருந்தேன். சரி, அதான் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, எடுத்துக்கிட்டு வந்தேன். நாங்க பார்க்கலாம். பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கோர்ட்ல இருந்து வந்திருக்கா, டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்களே. அட, இது அவர் இல்ல, அவரோட பேர் வந்திருக்கு. அவரு தான் கோர்ட்ல கொடுத்துருக்காரா? என்னப்பா தம்பி, படிச்சு பார்த்துட்டு நீயே முழங்கிக்கிட்டு இருக்க, என்னன்னு சொல்லு. எதுக்காகயா வந்திருக்கு? எதை இன்சூரன்ஸா? ஐயோ, இதை இப்படி நான் அக்கா கிட்ட இப்ப சொல்லுவேன். இல்லக்கா, ஒண்ணும் இல்ல, இது சும்மா அந்த மாதிரி தான், ஏதோ ஒண்ணு சும்மா வந்திருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? நான் கூட பயந்துட்டேன், என்னம்மா ஏதோ ஒண்ணு. சரிக்கா, எனக்கு ஒரு காபி மட்டும் போட்டு கொண்டு வாயே. இருந்தா கொண்டாரு. பால் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கா, இனிமேதான் காய்க்கணும். பத்துக்கா, பழைய பால் இருந்தா தான் காலையில காப்பி போட்டு கொடுத்து எல்லாருக்கும். நீ அப்ப வேண்டான்னிட்ட, இரு உனக்கு காய்ச்சி கொண்டாரு. சரிக்கா. மாமா, என்ன மாப்பிள? ஒரு பெரிய பிரச்சனை மாமா. என்ன மாப்பிள, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எவன் கையை காலை எடுக்கணும்னு சொல்லு, நான் வந்து கோட்டு வாசல இருந்தாலும் தலையெடுக்கேன். அட, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா, நம்ம வீட்டுக்கு தான் பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. என்னலே சொல்ற? எதுவும் எவனும் நோட்டீஸ் கிட்டீஸ் போட்டிருக்கானா? ஏதோ என் மேல கேஸ் போட்டிருக்கானா? எவனா இருந்தாலும் சொல்லு, இன்னைக்கு அவன் கையை காலை உடைச்சு வாபஸ் வாங்க சொல்லி. அட, அது இல்ல மாமா, நீ வேற. அப்ப என்னல மாமா, அக்கா காதுல விழுந்துற போது இது என்ன நோட்டீஸ் தெரியுமா? கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. அது ஏன் அங்க வந்தது? பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்க டிஎன்ஏ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மள ஞாபகம் எடுக்கணும், அது என்னத்துக்கு அப்படின்னா என்னல? ஐயோ, நம்ம மாரிசன் இருக்கான்ல, அவன் தான் நம்ம பையனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயாலஜிக்கல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. பேரண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்க. ஏம்ல, நான் தவமா இருந்து பத்தி எடுத்த புள்ள நாளைக்கு போலீஸ் ஆவான். போலீஸா? தங்க புள்ள. எனக்கே பல நேரத்தில் அவன் என் குடும்பத்துல தான் பிறந்தானு எனக்கே சந்தேகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு தங்க கட்டி எனக்கும் பல நாள் இருந்திருக்கு, இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. போங்க எல்லாம் என்ன சொல்ற? ஆமா மாமா, நான் அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல பார்த்தேன், ஒரு பையனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அட்மிட் பண்ணேன். அவங்க அப்பா தான் கேஸ் கொடுத்துருக்காரு. அங்க வச்சு ஏதோ டிஎன்ஏ சரியில்லைன்னாங்க. அந்த ஆளு இப்போ உங்க கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போட்டிருப்பாரு போல இருக்கு. இப்போ அங்க இருந்து இங்க அனுப்பியிருக்காங்க நோட்டீஸ். குழந்தை பிறந்த இடம் இருக்குல்ல கோயம்புத்தூர், அங்க பொள்ளாச்சி சைடு அந்த சைடு இருந்து ஆஸ்பத்திரியில இருந்து தான் வந்திருக்கு. இடம் என்ன சொல்ற? ஆமா மாமா, குழந்தைய ஆஸ்பத்திரியில நீங்க மாத்தி தூக்கிட்டு வந்திருப்பியா போல இருக்கு. இடை 18 வருஷத்துக்கு அப்புறம் இப்பயாவே இந்த பிரச்சனை எல்லாம் வரணும்னு இருந்திருக்க. நீ என்ன சொன்னாலும் இது என் பிள்ளைதான், நான் யாருக்கும் தர மாட்டேன். எவனா இருந்தாலும் சரி, அவன் தலையை வேணா நான் வெட்டுவேன். ஐயோ மாமா, கத்தி பேசாதீங்க, மெதுவா பேசுங்க. அக்கா காதுல விழுந்துற போது அவ மட்டும் மாரிசு அவ பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்பவே ஆட்டோ பிடிச்சிட்டு விழுந்துருவா. அதுக்குதான் அவங்கெல்லாம் அங்க அனுப்பி விட்டுட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவளுக்கு விஷயத்த சொல்லிதானே ஆகணும். கோர்ட்ல இருந்து வந்திருக்குங்க, அப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னா அவளுக்கு தான் வேணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலே தெரிஞ்சு போயிடாது யாரு பிள்ளைன்னு. என் பிள்ளைதான், யார் ரத்தம் தானே, அவன் எனக்குன்னு தான் வரும், வேற அடுத்தவங்க பிள்ளைன்னா வரும். இதுல கொடுத்துருக்க டேட்டுக்குள்ள நம்ம போய் ஆகிக்கணும். அடுத்த ஹியரிங்ல எல்லாம் சப்மிட் பண்ணணும். இல்ல என்ன சொல்ற? கேவம்லாது கேஸ் கொடுத்தவன் அவன் அட்ரஸ் இருக்கும்ல, யாரு ஊர்லாம் சொல்ல, அவன் நேரில் போய் பார்ப்போம். அவர் யாருன்னு எனக்கே தெரியும். கேவம்லாது மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாத்துக்கும் அவசரப்படாதீங்க. எதா இருந்தாலும் பொறுமையா முடிவெடுக்கலாம். என் பிள்ளைய எவனாவது கொட்டுட்டு போனன்னு நினைச்சா அவன் தலையை எடுத்துருவாமா. மாமா கத்தாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க.
என்னடா உன் மாமன் ஒருபடியா துள்ளிக்கிட்டு இருக்காரு என்னவா தலா காப்பி அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீ போய் வேற வேலை இருந்தா பாரு. எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. உங்க மாமன் உன்ன துள்ளிக்கிட்டு இருப்பாரு. அவரை ஃபர்ஸ்ட் உட்கா வியாட்டியா கிட்ட சொல்லி